நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும். எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிவிப்போம். இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று அது வெளியேறோம், கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள். அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருக்கோம் வெளியே. 20 பொறுப்பாளர்கள் இருக்கும். தொடர்ச்சியா இப்போ அண்ணன் மேல தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் வந்து நம்மளை அந்நியமாவே பாக்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளா நாங்க களத்தில் நிக்கிறோம். நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாவே பாக்குறாங்களோடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றது இல்லைங்க. நாங்க இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றது இல்லைங்க. இப்ப நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சின்னு நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சி நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது. இப்போ எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க. நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்க அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க. நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் எல்லாரும் பேசுவார் நினைச்சு முடிவு எடுக்கணும். அல்லாத இதை விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும். நம்ம இப்போ இங்கே வந்து கருத்தையெல்லாம் இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அருந்தையர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா. அது பெரும் பாதிப்பு நமக்கு இங்கே ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க. நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அருந்தையர் சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குது. இங்கே களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. அனைத்து கட்சியிலுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நிறைய பேர் விலகுறாங்க. காரணம் இல்லைங்க. தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு, அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார், அந்த மாதிரி சொல்லிதான் இப்ப களத்துக்கு வர்றோம். நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்ப அது பயணம் இல்லைங்கிறத தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க. இப்ப அவர் வச்ச கொள்கையில பார்த்து தான் நம்ம வரோங்க. இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கைகளால தான் வரோம். நம்ம அந்த கொள்கைக்கும் இவர் இப்போ நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டி தான் அப்ப வெளியேற வேண்டிய சூழல் வருது. இல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன், தலைமையில சொல்லிட்டு இருக்கோம். இப்ப முதல்ல வந்து இப்ப நல்ல அடுத்த கட்ட தலைமையில் சரியா இருந்தாங்க. நாங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்ல கல்யாண சுந்தரம் ஐயா ஆகட்டும் அவங்களே இருந்தாங்க. ஒரு பிரச்சனையை சொன்னோன்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமைகள் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்போ அடுத்த கிட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன், இந்த ஜெகதீசன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்போ யாருமே இல்லைங்க. எல்லாமே அமைதியாயிட்டாங்க. யாரை கேட்டாலும் பொறுமையா இருங்க கடந்து போங்க, இதுதான் பதிலா இருக்கு. அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க. இப்போ எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு அண்ணன் சீமானை தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க. அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. அவரை தவிர்த்து அடுத்த கிட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது. அவருக்கு நெருக்கடிகளுக்கும் நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க. அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரண்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ நம்ம வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டியது. நாங்கள் தொடர்ச்சியா மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் பட்டாமரத்துலேருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பாக தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம எல்லா இல்ல அப்படி இல்லைங்க. நான் இன்னும் எதுவுமே முடிவு எடுக்கல. இப்ப எந்த முடிவு எடுக்கல. எல்லா தேர்தலும் தனித்து நிக்கிறதாங்க. அது எப்பவுமே தனித்து நிக்கிறதாங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. இல்ல அதுதான் இப்ப தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில வந்து பிளவு ஏற்படுத்த வகையில பேசுறாரு. ஒரு சமூகம் உயர்த்தி பேசுற, ஒரு சமூகம் தாழ்த்தி பேசுற, அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு.
அது நம்ம உறவினர் நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது. மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கு. களத்தில் இருக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி தாங்க நான் நம்ம கொங்கு பகுதியில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிற்படுத்த இவங்களை அருந்ததி சமூகத்தை பற்றி பேசுனாங்க இல்லையா, வந்தேரிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு நமக்கு. அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது. இல்லை, இப்பதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு, அது ஒரு பிரச்சனை. இழந்தது ஒண்ணு இல்லைங்கம்மா, வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதேதான் வடக்கு மாவட்டம் இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதையே ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலைங்க. நான் இதுல இருந்து வெளியேற வரேன்னு சொல்ல, கொள்கை முரண்ல தான் வெளியேறோம், மற்றபடி இழப்புல எதுவும் கிடையாது. நான் விரும்பிதான் வந்தேன் நானே. இப்ப நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்ல, மாற்றம் இல்ல, வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதுல இருந்து வெளியேறோம். இல்ல, அப்படி இல்லை, எதுவும் இல்லை, அப்படி இல்லைங்க. நாங்க இனிதான் முடிவு எடுக்கணும். இல்ல, அப்படி இல்லை, இது எதுவுமே முடிவு எடுக்கல, எந்த முடிவு எடுக்கலீங்க. இல்ல, இப்ப இது வரைக்கும் எதுவும் முடிவு எடுக்கலீங்க. எங்க கொள்கையில் சார்ந்துதான் பயணிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல, இப்போதைக்கு எதுவும் முடிவு இல்லைங்க. இப்ப விலகிறோன்றதான் தெரிவிக்கிறோம். நம்ம நீ யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். நிறைய உறவுகள் தொடங்கும் போதே வந்து இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க. அந்த கட்சி தொடங்கினதுக்கு பிறகு தொடர்ந்து கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பக்கம் போது பயன்படுத்த இல்ல. இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடையாதுங்க விஜய் வந்து. நம்ம அவரு பின்னாடி போறதுக்குள்ள வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரியான இதுல கிடையாது. நம்ம இப்ப நாங்க அது முடிவு எடுக்கிறோம். நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம், அவ்வளவுதான். நாங்க எங்க இணையதை பத்தி முடிவு எடுக்கிறோம். நம்ம உறுதியாக வந்து விஜய் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி துளியும் இல்ல, அந்த மாதிரி இல்லை. நான் கொள்கை முறையில தான் நாங்க வெளியே நாங்க எதிர்பார்த்து வந்தோம். அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தியில் ஈர்க்கப்பட்டு தான் வந்தோம். அவர் ஒரு நடிகராவில் அவரை பார்த்து வரலைங்க. நம்ம அவரோட கொள்கையில ஈர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம். அதுபடி நகர்ப்புற இளைஞர்களுக்காக பார்க்குறோம். நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை. இப்போ வேட்பாளர் தேர்தல் நிறைய அடுத்தடுத்த மாநிலம் பூராமே ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது. அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து. அவரு பதில் எல்லாமே சொல்றாரு, நம்ம அழைச்சா பேசுறாரு. ஆனா அவரிடமே அதை திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல. அதுக்கான தீர்வும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஓடுறது வேலையில, நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்மளோட எண்ணமா இருக்கு. இப்ப அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய சொல்லுங்க. இல்ல அண்ணன், அவர் தனித்து நிக்கிறது தான் பெருமையா இருக்கு. ஆனா சில அதன கொள்கை முறையில தான் சொன்னாங்க அண்ணன். ஆமாங்க, அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு. நீங்க இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்கன்றாரு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் தான். அதே போலதான் நாங்க சிறு பேருக்கு இல்லைன்னா வெளியேறோம், அவ்வளவுதான். ஹிட்லர் மாதிரி இல்ல, அன்பா தான் நடந்துக்கிறேன். ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அவ்வளவு பெரிய இல்ல. ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றோம். அதை நான் சொல்லி வெற்றியை நோக்கிய நகரவில் இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல. அடுத்த கட்ட தலைமையில் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு. நம்ம மக்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதுல சொல்றேன். நான் இப்ப அதிமுக குடும்பம் அதுல இருந்து பின்னணியில இருந்து வந்தவன் தான். நான் அரசியல் எனக்கு சின்ன வயசுல 8 வயசுல இருந்து இருக்கிறோம். நம்ம யாருமே நம்ம உறவினர்களே வரமாட்டேங்கிறாங்க கட்சி. அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு. அது மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு. நம்ம அந்த கொள்கையில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, அந்நியப்பட்டு இருக்கும். நம்ம அதான் விஷயம். மக்கள் இந்த பகுதியில வந்து இங்க மாற்று மொழி சமூகம் அதிகம் 40-50% அதிகமா இருக்காட்டி இங்க அதை ஏத்துக்க மாட்டேங்க. கோவை பகுதியில வந்து கொங்கு மண்டலங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி உறவுல அவர் ஒருவர் அப்படியெல்லாம் இல்லைங்க. எங்க இந்த மாதிரி பேசுனது இல்லைங்க. அது தனிப்பட்ட விஷயமா இருக்குமா? இல்ல, எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க. நம்ம இங்க இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தா போவோம், இல்லாட்டி அமைதியா கடந்து போவோம்.
எவ்வளவு கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் வந்து சீமானத்தை பின்தொடர்வேன் இருக்கிறேன். இப்ப நாங்களும் கட்சியை விட்டு தான் வெளியேறதான் தான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அவர் மேல எது குற்றச்சாட்டு வைக்கலையே, இப்ப குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கலையே. கடைசிக்கு நாங்க வாக்காளர்களா கூட இருக்கலாம், நம்ம வெளியேறோம் அவ்வளவுதான். நம்ம பொறுப்புல இருந்து தான் விலகிறோம், நம்ம பொறுப்பாளர்கள் இல்ல. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறோம். இல்ல பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் விலகிறாங்க. இப்போ வேறங்க தெரியுங்க. எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆண்டுகளா இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கடத்தி இருக்கேன். எந்த தீர்வு இல்லைன்னு இருக்காத அப்புறம் இறுதியா முடிவு எடுக்க அதுதான். அமைதியா இருங்க, கடந்து போங்க, அதுதான் பதில். வேற ஒன்றும் இல்லைங்க. எல்லாருமே சொல்றோம் அதேதான். அதான் சொன்னலைங்க, நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல. நம்ம பழைய ஒரு கல்யாண சுந்தரம் போலியா, ராஜீவ்காந்தி போலியா, அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்ல. இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டி இருந்தார், ராவணன், அவங்கள இப்ப இல்ல. சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்களும் இல்ல, அடுத்த கட்ட தலைமை இல்ல. சும்மா அப்படியே. அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறோம். தெரியாதுங்க. இல்ல, அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க, மத்த எல்லாம் தெரியும். எந்த தகவலுமே வந்து அவர்களுடைய பார்வைக்கு நேரடியாக அந்த இடத்துல பொறுப்பாளர்கள் இருக்காரு போட்டிருக்காங்க அப்படின்னா கண்காணிக்கிறதுக்கு அவங்க கீழே வேலை செய்யறோம்னா நம்ம சொல்றதை கேட்கணும். நம்ம களமாடுறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய பிரச்சனையை நேரா சீமான கூப்பிட்டு சொல்ல முடியாது. எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது நான் களத்துல நிக்கிறேன். அப்ப எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை. அண்ணனை குறை சொல்லல. நாங்க அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடையாது. இதுதான் இங்க முன்வைக்கிறது. அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன்னுக்கு இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க, இவங்க நின்னா ஜெயிப்பாங்களா, அது எல்லாமே பார்க்கணும். நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போதுதான் எங்களுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கும். சமீப காலமா அப்படி இருக்கு. நாங்க எதுவும் இது பண்ணல. எங்களுக்கு வந்து என்னன்னா அவரை நாங்க குறை சொல்ல அதுக்கப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. விஷயங்கள் சொல்லி அதாவது அதெல்லாம் நாங்க பாராட்டுறோம். அது எல்லாமே நாங்க பாராட்டுறோம். பட் என்ன அப்படின்னா அது யாருமே கொடுத்தது கிடையாது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குற இடத்துல நாங்க அண்ணனை குறை சொல்லவே மாட்டோம். அதை யாருக்கு கொடுக்குறன்றதுல முடிவெடுக்கிறதுல தவறு எடுக்கிறோம். எல்லா கட்சியிலுமே வந்து இந்த உட்கட்சி இந்த மேல கீழே சண்டை இருக்கதான் செய்யும். அதை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணாத போது நாளைக்கு நீங்க வேற கட்சி போவீங்க, அப்படி அந்த கட்சி அப்படி தாவல் இருக்குமா? எப்படி கட்சி தாவலை பத்தி நாங்க இங்க பேசவே வரல. விலகிறதா சொல்லியிருக்கோம். கட்சி தாவலோ நம்ம இல்ல, அப்படி இல்லைங்க. அந்த பிரச்சனை இருக்கிறதுல தலைமை இல்ல. இப்ப நான் என்னன்னா இல்ல, இப்ப இல்ல எங்க தலைமை பொறுப்பு கடந்த 2 ஆண்டுகளா மேல்மட்ட பொறுப்பாளர்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது கரெக்டான தீர்வு யாரும் கொடுக்கலாங்க. இல்ல எங்க இப்ப கூட்டங்கள் கலந்தாய்வுல கடிதம் மூலமா அவங்கள தகவல் தெரிவிச்சிருக்கு. அது பிரச்சனை என்னன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இங்க உள்ளூர்காரங்க நம்ம நண்பர்களா இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, எல்லா மாற்றுக் கட்சியில திமுக அதிமுக இருப்பாங்க. நம்ம அவர்களோட பழகிறது பேசுறது ஒன்னா பயணிக்க ஒரு கோயிலுக்கு போனோம் ஒன்னா தான் போவோம். திமுக அவங்க ஒன்றிய பொறுப்பில் இருப்பாங்க, பகுதி பொறுப்பாளர்களா இருப்பாங்க. அவர்களை வச்சு நம்மள கருத்து வேறுபாடு உருவாக்குறது இவங்களோட கூட்டணியில் இருக்காங்களா, இப்ப கூட கேட்டீங்களா திமுக இணையரே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களா தான் நம்ம பயணிப்போம். நம்ம கட்சி கடந்து இருப்போம். அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு, அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அதே சூழல் தான் நாங்களும் இங்க உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இங்க வரங்காட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருகிறார். எல்லா அதிருப்தியில தாங்க இருக்காங்க. உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும், தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு. அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்து கணிப்போ கேட்கறது எதுவுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனைன்னே கூட காது கொடுத்து கேட்கறது.